இங்கே பெண்டிங் சூதாட்டம்னு நடத்தல. இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸிங்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நம்பர் அது. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி 134 கொடுத்துருந்தேன். ஏசியில் ஒரு 94, ஒரு 626 கொடுத்துருந்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 188ன்னு சொல்லி அடிச்சிருக்கேன். எனக்கு ஸ்ட்ராங் நம்பர் 134 சொல்லியிருந்தேன். பட் ஏபியில் 13, பிசியில் 34 சொல்லியிருந்தேன். பட் ஏபியில் வந்து 18ன்னு சொல்லி பவர் பிளே விளாண்டுட்டான். சரி வாங்க பரவாயில்ல, ஒரு கெஸ்ஸிங் ஒன்று சொல்லிடுறேன். அது இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 60 சாட்டில் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமாக. அது அந்த ரூட் வந்து ஏற்கனவே கிளியர் பண்ணி விட்டான், அதனால் எடுக்கிறேன். அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி, அதாவது டிஎக்ஸ் போர்டில் கடைசி உள் நம்பரில் ஒரு 99 ஏசியில் அடிச்சிருப்பான். கரெக்டாக ஒரு நாள் விட்டு டிஏல ஒரு 96, பிசியில் ஒரு 93. மொத்தம் இன்னைக்கு 3 கேஸிங்காக எடுக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கங்க. கடைசி உள் நம்பரில் ஒரு 99, ஒரு நாள் விட்டு ஒரு 96, ஒரு 93 வருஷ நம்பர் அடிச்சிருமா. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 99, ஒரு 96, ஒரு 93ன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த கேம் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. 99, 96, 93 எல்லாமே ஒரு நாள் கேப்பில் கரெக்டாக முடிச்சிருப்பான். இந்த ஒன்றுக்கு ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 5 இல்லைனா 6ன்னு வச்சுக்கலாம். இந்த பேட்டர்னை பார்த்துங்க. 99, 96, 93 கரெக்டாக கேமாக விளாண்டுருப்பான். உள் நம்பர் அப்படியே கிராஷில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிருப்பான். அதனால தான் கெஸ்ஸிங்காக எடுக்க வரேன். பட் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு உள்ள நம்பர் பிசி தான் 34 எனக்கு வரணும். என்னதான் கேம் விளாண்டாலும் ஒரு பிசி 34 கண்டிப்பாக அடிச்சாங்கன்னு அதை நான் 2 ரூட்டில் வச்சு லாக் பண்ணுறேன். பார்த்துக்கங்க. இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன். அது உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க. இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியாது, இந்த சாட்டில் பார்ப்போம். ஏன்னா டெய்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. ஆனால் அது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் பார்த்துக்குவோம். ஒரு 99 கரெக்டாக கேப் போட்டு ஒரு 96 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 6வது நாள். அப்போ 1, 2, 3, 4, 5 6வது நாள் 93 நான் இங்கே எதிர்பார்க்குறேன். ஏபியில் ஒரு 93 நான் எதிர்பார்க்குறேன். ஏபியில் 93 வந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு பிசி போர்டு ஒரு 4 வச்சு 934 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். 934 சொல்லி ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணலாம். எனக்கு ஸ்ட்ராங் நம்பர் எனக்கு இன்னைக்கு ஏபி 93ங்கிறது ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த 34க்கு நான் 100 காரணமும் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். அது இந்த ஷாட்டில் பார்ப்போம், அப்போ தான் நமக்கு புரியும். பார்த்தீங்கன்னா கிராஷ் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ஒரு 169 முடித்த கேம் சொல்கிறேன் நான். ஒரு 139, அதுக்கு ஒரு 199 அடிக்காமல் 699 சொல்லி ஒரு கேம் விளாண்டான். 3ஆம் டைமில் பவரில் விளாண்டான். 169, 139, 199 அப்படியே உல்ட்டாவாக அடிச்சிருப்பான். எதுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9வது நாள். இது கேப் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9வது நாள். கரெக்டாக அந்த கேம் முடிச்சிருப்பான். பிசி 69, 39, அப்போ 99 ஒரு நம்பர் அடிக்கணும். கரெக்டாக கேம் முடிச்சான். அப்போ இதே சேம் ரூட் கெஸ்ஸிங் தான் அப்போ நான் எடுக்கிறேன். நான் கண்டிப்பாக அந்த பிசி 34 அது வந்தே தான் ஆகுனது. அதே பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 94, இங்கே ஒரு 864, அப்போ கண்டிப்பாக ஒரு 34 அடிக்கணும். இதே மாதிரி கேப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 8வது நாள். 1, 2, 3, 4, 5, 6, 7 8வது நாள். அப்போ ஏன் பிசியில் 34 சொல்லி அடிக்கக்கூடாதுங்க? அப்போ இந்த ரூட்டில் பார்த்தோம்னா இங்கே 9, இங்கே 8, அப்போ 7ன்னு அடிக்க 3ஆம் டைமில் 2ன்னு வைப்பானா, அதுவும் சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 324 பாக்ஸு, மறுபடியும் போன மாதம் ஒரு 342 பாக்ஸ். அப்போ ஏபி இங்கே ஏசி, இங்கே ஏபி, அப்போ ஏன் பிசி 34 அடிக்கக்கூடாதானே? ஏன்னா ஒரு விஷயம் விளாண்டானா கொஞ்சம் நாள் தள்ளி போகும், அவ்வளோதான் தவிர மற்றபடி கேம் அடித்த கேமே கண்டிப்பாக முடிப்பாங்க. ஒரு 4 நாள் தள்ளி போகலாம், அது அவ்வளோதான் தவிர பட் அந்த கேம் கண்டிப்பாக முடிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியில் 74, அதுக்கு ஒரு பிசியில் 74, கேப்பு விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏசியில் 74 முடிச்சிருப்பான். கேப் ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 நாள் கேப்பு, 4 நாள் கேப் அவுட் அடிக்காமல் ரொம்ப லெங்க் அவுட் அடிச்சிருக்கும் போது தான் நமக்கு அந்த மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக ஒரு பிசியில் ஒரு 34 வரும். எனக்கு இன்னைக்கு ஏ போர்டு 9 வரனால 934 ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு கெஸ்ஸிங்னு சொல்கிறேன். அது இந்த சாட்டில் பாருங்கள்.
இன்னைக்கு ஸ்ரீசக்தி கம்பெனிக்காரன் விளையாடுற கேமு. ஒரு கேம் விளையாடுறான்னா ஒரு கேம் கண்டிப்பாக அவனே கம்ப்ளீட் பண்ணுவான். பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்காரன் விளையாண்ட கேம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 783 ஒரு 785. அப்போ ஃபஸ்ட்டு 783 அடித்தான். ரொம்ப லாங் கழிச்சு ஒரு 785 அடித்தான். அப்போ ஒரு 784 ஒரு நம்பர் குறையுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் இந்த இடத்துல ஒரு 784 சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். பார்த்துக்கங்க. ஒரு 783 ஒரு 785 கேப்பில் ஒரு 784 அவனே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். அந்த கேமு கம்ப்ளீட் பண்ணுவான், பட் லேட்டாக ஆகும். ஆனால் அந்த வீக்கில் அந்த கம்பெனிக்காரன் விளையாடும் போது இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம சொருக வேண்டியதான். சரிங்களா? இன்னொரு விஷயம், இன்னைக்கான கெஸ்ஸிங் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, இன்னும் மறு டைமும் சொல்கிறேன். இந்த ஒரு கேம் வந்து விளையாடுறான்னா அந்த கேம் கண்டிப்பாக விளையாடுவான். பார்த்தீங்கன்னா ஒரு 458 ஒரு 485. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8வது நாள் அடிச்சிருக்கான். 1 2 3 4 5 6 7 8வது நாள் அடிச்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள் தான் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8வது நாள் நாளைக்கு அவன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 458, அதுக்கப்புறம் 485. அதாவது அவன் அடுத்த வாரம் விளையாடணும், பட் ஒரு வாரம் தள்ளியோ அதுக்கு முன்னாடி வாரமோ இந்த கேம் வந்து முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் விளாண்டுருப்பான் அவன். ஒரு சில டைம்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு கேம் முடிச்சிருவான். அப்போ இந்த கெஸ்ஸிங் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு AC 48 ஒரு AB 48. அப்போ BCயில் ஒரு 48 வந்துச்சுன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பரை 548 சொல்லி லாக் பண்ணுறான். மொத்தம் நமக்கு இன்னைக்கு எத்தனை நம்பர் எடுத்தாச்சு? 2 நம்பர் எடுத்தாச்சு. இந்த 2 நம்பர் சொல்கிறேன். சரிங்களா? இது மாதிரி கேம் விளையாடுவான் அவன். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு BC 34, அதுக்கு நமக்கு ஏபுடைய 9 வரனால 934, AB 93. உங்கள் கெஸ்ஸிங்கில் எதுவும் பவரில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. சப்போர்ட் நம்பருக்கா ஒரு 548 சொல்லி லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் ரூட்டு மாட்டுதான்னு சொல்லி பார்ப்போம். பட் 475 யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் மிஸ் பண்ணி வச்சுருக்கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கணக்கில் என்னைக்காச்சும் C போர்டு 5 வந்துச்சுன்னா 475 சொல்லி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டு வச்சுருக்கான், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு AB 47 ஒரு AC 47 அடித்து வச்சுருக்கான். கண்டிப்பாக அதுக்கு ஒரு AB 47 வரணும். அப்படி AB 47 வந்துச்சுன்னா 475 ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணுங்கள். பட் டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது முடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா BC 34 ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 934 ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். சப்போர்ட்டுக்கு 548. ஃபாலோ பண்ணுறாங்க விருப்பம் இருந்தால் 475 ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.